என்னாச்சு? யாரையுமே காணோம். வாங்க. குடும்பத்துல இந்த மாதிரி பொண்ணு இனியும் பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு கொடுத்த சக்தியில் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். நண்பர்களையும் வாங்கிக்க போறேன். நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நீ சொன்னது நிஜமானே? உங்க அப்பா உண்மையிலே ரொம்ப மோசமானது. யாராச்சும் வாங்க லைவுக்கு. யாரையுமே காணும். அதேதான் அதேதான். ஹாய், ஆள் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இன்னைக்கு என் மயனோட பிறந்த நாள். அங்கேதான் போயிட்டு வந்தோம். என் மயன் வந்து ராம்நாட்டில் இருக்கேன். அவனை பார்க்க தான் போயிருந்தோம். பிறந்த நாளுக்கு போய் பார்த்துட்டு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போய் பார்த்துட்டு நான் என் பிள்ளைங்க என் மயன் எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் அவனை விட்டுட்டு திருப்பி இங்கே வந்துட்டோம். மயன் சொல்கிறது எங்கள் அக்கா மயன் தான். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்குது. இப்போ இன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாள். போயிட்டு வந்து என் மயன் பிறக்கிறதுக்கு மயன் பிறந்த உடனே எனக்கு கல்யாணம்லாம் முடியல. ஆனால் எப்படியாவது அவனுக்கு ஒரு வெள்ளி காப்பு எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறுச்சு. அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. அடுத்த பர்ச்சேஸ்க்கு எடுத்து போட்டுறேன். வெள்ளி காப்பு எடுத்து மயனுக்கு போட்டு விட்டோம்னா தான் எனக்கு ஒரு மனசாக இருந்துச்சு. மயன் பிறந்த நாளுக்கு வெள்ளி காப்பு எடுத்து போட்டாச்சு. பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. மயனுக்கு அவளுக்கு ஒரு வெள்ளி வளையல் எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. இப்போ இருக்கிற தங்க ரேட்டுக்கு எடுக்கவே முடியல. அவனுக்கு நான் வெள்ளி காப்பு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். பிறந்த நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அந்த பிறந்த நாளுக்கு போட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வெள்ளிலாம் எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். அதனால பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இப்போதான் வந்தோம். வந்துட்டு இப்போதான் உட்காந்துட்டு சரி ஏதோ ஒரு லைவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து போட்டுட்ருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிலைமையில வரும். ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க. பல்லவி பசுமலை ஹாய் ஹாய்ண்ணா. பல்லவி பசுமலை ஹாய்ண்ணா.
என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என் மையனை நான் நினைக்கிறேன். நீ என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. ஹிந்தியா மலையாளமா கொஞ்சம் தெரியுற மாதிரி சேட் பண்ணீங்கன்னா சொல்லுவேன். ஹம்சபிகா கொஞ்சம் புரியுற மாதிரி சேட் பண்ணுங்க. இங்கிலீஷ்லேயே சேட் பண்ணுங்க. ஹாய் அண்ணா. வந்துட்டாங்க, 13 பேர் வந்துட்டாங்க. இதுதான் என் 2வது பொண்ணு. நான் ஒரு நியூ பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா உங்களை நம்பி தான் பண்ண போகிறேன். நீங்கள் தான் எனக்கு முழு ஆதரவு, ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் எனக்கு முழு ஆதரவும் ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நம்பி தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஜுவல் பிஸ்னஸ், சாரீ பிஸ்னஸ். உங்களுக்கு எது வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், ஒரு ஆள் பிடிச்சி வராங்க வந்துட்டாங்க.
2 பேர் வந்துட்டாங்க. ஹாய். இந்த ஏதாவது ஷார்ட்ஸில் யூடியூப் வீடியோ போடுறதுல ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதுக்கு ஷார்ட்ஸ் எப்படி போடுறது, எந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போடணும், வீடியோஸ் எந்த லென்த்துக்கு போடணும், இந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை ஒரு தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு கண்டென்ட் எந்த மாதிரி எடுக்கணும், எந்த மாதிரி கண்டென்ட் போடணும், எந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சு போடணும், வீடியோஸ் எந்த அளவுக்கு எடுத்து போடணும், எந்த அளவுக்கு எந்த லிமிட்டோட போடணும், இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது சொன்னோம்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மானிட்டேஷன் எப்படி பண்ணுறது, மானிட்டேஷன் எப்படி ஆகிறேன் பண்ணணும், வீடியோஸ் போகணும், இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அது ஒரு பெரிய லாங் வீடியோவாக எடுத்து போடுறேன். சரி, எந்த கமெண்ட்டும் இல்லையா? சரி, ஓகே, பாய். யாருமே வரலையே. ஹாய், யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஹாய் அண்ணா, அண்ணாவா அக்காவா? ஹாய். பதினோரு பேர் வந்துட்டாங்களே. பாய். நல்லா ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்பயுமே யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க. யாரையுமே சார்ந்து இருந்தால் கடைசியில் ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க.
உங்க திறமையை நம்புங்க, உங்களால முடியும்னு நினைங்க. கண்டிப்பா சாதிக்க முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியும். நீங்க யாரையுமே எப்பயுமே சார்ந்தே இருக்கக்கூடாது. யாரையும் எப்பயுமே நம்ம சார்ந்திருந்தோம்னா கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது ஏமாற்றம் ஒன்று தான். அதெல்லாம் பட்டு அழுந்தாச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு இருந்தால் கேளுங்க. ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்கண்ணே அக்கா. எதுவுமே கேட்கணும்னு இல்லையா? முதல்ல நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா போனால் போயிட்டு போகிறாங்க. உங்களை போன ஒரு நல்லவங்களை மிஸ் பண்ணதுக்கு அவங்க தான் ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. என் ஃபேஸ் கிளியராக இருக்கா? சொந்த வந்தது எப்பயுமே நம்பாதீங்க. அவங்க எப்பயுமே நம்மளுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க.
இப்போ தான் நேற்றுலேருந்து லைவ் போடுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும். சொந்தம் வந்து என்றைக்குமே என்ன லைவுக்கு யாருமே வரல. வாங்க யாரும் வந்து யாராவது வாங்க. லைவ்ல யாராவது வந்தால் தானே பேச முடியும். ஹாய், யார் வந்துருக்குது? அண்ணனா அக்காவா யாருமே சொல்லுங்க. யாரோ ஒரு ஆள் வந்திருக்கீங்க. உள்ள இருக்கா? சிராஜுதீனா, தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு. ஹலோண்ணா,
என்னது ஆப் ககாசினா எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. ஆப் ககாசிஹோனா எனக்கு புரியல, புரியுற மாதிரி போடுங்களா. இன்னொருத்தவங்க யார் வந்திருக்கா? அண்ணாவா அக்காவா? இன்னொருத்தவங்க क्या कर रही हो? நீங்கள் என்னன்னு புரிய எனக்கு புரியவே இல்லைண்ணே. क्या कर रही हो அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் தமிழ்லேயே சேட் பண்ணிடுங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைண்ணே நீங்கள் பண்ணுறது. क्या कर रही हो என்னது? ஓகேண்ணா. புரியாத மாதிரியே போடுறீங்களே, நான் புரியுற மாதிரி போடுங்க. புரியல. ஹிந்தியில் பேசுகிறீங்களா? போலோ வேணே, ஹிந்தியில் எனக்கு வராதுங்க. போலோவா? ஹிந்தியில் எனக்கு வராதுங்க. ஆனால் நீங்கள் போடுறது வந்து எனக்கு புரியல. புரிகிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்கண்ணே. போடுறது போட்டு கொஞ்சம் புரிகிற மாதிரி போட்டால் தானே எனக்கு தெரியும். या कुआवा क्या हुआ? சரி, இன்னொரு வேறு வந்திருக்கீங்க. அக்காவா தானே? நான் இன்னொருத்தவங்க வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு.
இன்னும் வந்தவங்க போயிட்டாங்க. புரியுற மாதிரி போட்டால் தானே புரியும், புரியாத மாதிரியே போடுறீங்க. போகிற மெசேஜ் புரியவே இல்லை. ஆனால் தங்கச்சினா அக்கா உங்கள் ஃபேஸ் நல்லா தெரியல, கலர் அடிக்குது அக்கா. ஒழுங்காக தெரியலையா? வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், அதே தெரியல. வெளியே போனால் அதுக்கு மேலே தெரியாது. அதனால தான் உள்ளே உட்காந்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியுதா? ஊராக தான் கலர். சரி, இடத்துல கரெக்டான இடத்துல உட்காந்து போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து கம்மல் வந்து பார்த்துக்குங்க. நல்லா இருக்க கம்மல், நல்லா இருக்கானே. அப்புறம் என்னென்ன என்கிட்ட உங்களுக்கு கேட்கணும்? தேங்க்யூ தேங்க்யூ, கம்மல் சூப்பராக இருக்க, தேங்க்யூ. உங்கள் பேர் உங்களுக்கு மேரிட் ஆயிடுச்சானே? உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அண்ணே என்ன வந்து ஆளே காணாரு. வேற என்னங்க கேட்கணும்? அண்ணே எனக்கு அண்ணனே. ஐ எம் மேரிட்.
சாரிண்ணே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாண்ணே? சரிண்ணே, உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணாக கிடப்பாங்கண்ணே. சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சிடும். அண்ணே, உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணாக தான் கிடைக்கும். என்னை விட சூப்பரான நல்ல மனசுள்ள பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும். சரியாண்ணே? தங்கச்சி சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல மனசுல நல்ல பொண்ணாக கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. வேறு யாராவது கேள்வி கேட்கணுமா? கேட்குறதா இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். என்னென்ன கேட்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மெசேஜ் என்ன போட்டிருக்கீங்க? ப்ளீஸ் சொல்கிறேன். புரியல, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் பிளேஸ் எங்கேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? நான் வந்து ராமநாதபுரம்னே. சரி, ஓகேண்ணே.
அவ்வளோதானே. சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.